ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. வசனம் சமையலறையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான ஒரு வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் ஒரு கீத்து, மிளகு ஒரு 10 மிளகு, இந்துப்பு சால்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன், அதுக்கு புதினா இலைகள் எதுக்குன்னா, மிளகு வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும், புதினா இலைகள் பூசணி அவ்வளோக்கு ஒரு டேஸ்ட் எந்த விதமான டேஸ்ட்டும் இருக்காது, ஆனால் ஹெல்த்தியான பெனிஃபிட் உள்ளது. அதுக்காக அதில் கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் புதினா ஃப்ளேவர் ஆட் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கிறப்ப வெயிட் லாஸ் ஆகும். தொடர்ந்து எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதை எம்டி ஸ்டமக்கில் வாரத்துக்கு ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ரெகுலராக எடுத்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டு. இதில் சூடு உடம்புல உள்ள பாடி சூடெல்லாம் குறையிறதுக்கான நீர்ச்சத்து அதிகம் உள்ள ஒரு வெஜிடபிள். இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. இப்போ இதை தோல் சீவிட்டு இந்த இதில் உள்ள மொத்தமான தோலை சீவி எடுத்துக்கலாம். அடுத்து விதையோடு போட்டால் இன்னும் ரொம்ப நல்ல பெனிஃபிட்டு. வேண்டாம் அப்படின்னா இந்த விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பல்ப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது போல் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அடித்து வடிகட்டிக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது போல் ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை. இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இது வேணும். இது கூட ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. சுகர் கண்டென்ட் தேவையில்லை. அப்படி பிடிக்காதவங்க சுகர் ஹனியோ அல்லது சுகரோ நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெண்பூசணி ஹெல்த்தியான வெண்பூசணி ரெடி ஆயிடுச்சு. இதை டெய்லி எம்டி ஸ்டமக்கில் எடுத்துகிட்டு வரப்போ ரொம்ப ஹெல்த்தியான பெனிஃபிட்டு. ஜூஸ் பிடிச்சிருந்தா வசனம் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.